போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை வலுப்படுத்தும் வகையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டை சேவிய கல்லூரியில் மாணவர்களுக்கான போதை ஒழிப்பு குறும்பட தயாரிப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் முகாமை தொடங்கி வைத்தார். திரைப்பட இயக்குநர்கள் லெனின் பாரதி, ஆடம் தாசன், இணை இயக்குநர் வள்ளிநாயகம் ஆகியோர் குறும்பட உருவாக்கம் குறித்து பயிற்சி அளித்தனர். மேலும் போதை ஒழிப்பு குறும்பட போட்டியும் அறிவிக்கப்பட்டு பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ரூபாய் 10,000 வரை பரிசுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய இயக்குனர் லெனின் பாரதி, பெரிய நடிகர்களின் படங்களில் மாஸ் என்ற பெயரில் வன்முறை, போதை மற்றும் சாதிய வெறியை ஊக்குவிக்கும் காட்சிகளை நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் சமூக பொறுப்புடன் தவிர்த்து நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். இந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறிப்பிடும் பயிற்சிக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் உதவி ஆணையர் அவர்களே, முன்னிலையை வகிக்க வருகின்ற மாவட்ட எஸ்பி திரு விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த விழாவுக்கும் நெல்லை மாவட்ட மக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் வருகிறார்கள். எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நான் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், போதை ஒழிப்பு இல்லைன்னா போதை பொருள் பழக்கம் எந்த அளவுக்கு நம்மளோட சமூகத்துல ஒரு கஷ்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. எந்த விதத்தில் ஒரு பெரிய வியாதி நம்மளோட எஸ்பெஷலி உங்க ஜெனரேஷன்ல, உங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஆளாக்கி இருக்கிறாங்க. எத்தனையோ பேரோட லைஃப் இதனால நம்மளை நஷ்டப்பட்டு போகுது. அவங்க ஒரு கெட்ட வழிக்கு அவங்களால மாற்றப்பட்டு போகுதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னை விட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்படி இதை நம்ம மாற்றி அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணலாம், நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணலாம்னா, இப்போ நீங்க எல்லாரும் ஜென்சி. ஸோ ஜென்சி பேசுகிற மீடியம் வீடியோ ரீல்ஸ் தான் நீங்கள் பேசுறீங்க, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பேசுறீங்க, நீங்கள் மூவிஸ் தான் உங்களோட மீடியம்.